ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரோகல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னாலஜி. ஸோ இந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் என்னமோ அந்த அளவுக்கு ஆஸ் எக்ஸ்பெக்டட் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் இந்த சமயத்தில் பட் இந்த டெக்னாலஜி வந்து இட் வாஸ் லைக் கிரவுண்ட் பிரேக்கிங். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து மைனாரிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. இட்ஸ் அ வெரி ஹை பட்ஜெட் படம், டாம் க்ரூஸ் நடித்த படம். அந்த படம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்தியாவில் வந்து நல்லா ஓடுனுச்சு அந்த படம். அண்ட் அந்த படம் ஏன் அவ்வளோ ஃபேமஸாக ஓடுனுச்சு அப்படின்னா வந்து அந்த படத்தில் காமிச்ச அந்த டெக்னாலஜி. ஸோ முக்கால்வாசி படத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டச் ஸ்க்ரீன் இருக்கும், இந்தமாரி ஏதாவது அட்வான்ஸ்டாக இருக்கிற மாரி காட்டுற மாரி பழைய படத்தெல்லாம் காட்டிகிட்டு இருப்பாங்க. மைனாரிட்டி ரிப்போர்ட்டில் தான் ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு விஷுவலாக வந்து ஒரு விஷயத்தை வந்து டச் பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி காமிச்சாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி ரியலிஸ்டிக்காக வந்தது வந்து 2007 வந்து ஒரு கம்பெனி, அதுக்கு பேர் வந்து லீப் மோஷன். இதாங்க அந்த டிவைஸ், வெரி வெரி ஸ்மால் டிவைஸ். இந்த டிவைஸ் வந்து இட் ஹஸ் காட் அ கிரேட் பொட்டன்ஷியல். அப்போ வந்து இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏகப்பட்ட டிமாண்ட். இது வந்து இந்த கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் அரௌண்ட் 13 million ஃபண்டிங், சீட் ஃபண்டிங் கூட வாங்கினாங்க. ஒரு வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் சீட் ஃபண்டிங் கூட இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கம்பெனி அரௌண்ட் 30 million வரைக்கும் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த மாரி கிட்ஸ் வந்து டெவலப்பர்ஸ், வேர்ல்டு வைடாக டெவலப்பர்ஸ் எல்லாத்துக்கும் அமிச்சாங்க. ஸோ நான் I was one of the very first developer to get this device. ஸோ இதை வச்சு நான் வந்து இன்ஜினியரிங் டெமோ ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே பண்ணேன். ஒரு இன்ஜினியரிங் ப்ரெசன்டேஷனில் வந்து எப்படி வந்து நீங்கள் மவுஸே இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறது, அதை ரொட்டேட் பண்ணுறது அப்படின்றத வச்சு ஒரு ஆட்டோகேட் பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணேன். அண்ட் ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும், இது எதுக்கு அப்படின்றத பற்றி இதோ ஒரு சின்ன நீங்கள் பார்த்த மாதிரி இந்த அப்ளிகேஷனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் இல்லாத ஒரு கம்ப்யூட்டர் கூட ஒரு டச் ஸ்க்ரீன் இன்டர்ஃபேஸ் மாதிரி கொடுக்கலாம். அண்ட் ஹேண்ட் கெஸ்டர்ஸ் வந்து கெட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃபோனில் வந்து மல்டி டச் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்ததுனால தான் வந்து ஐஃபோன் வந்து இவ்வளோ ஃபோன் சேல் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இவ்வளோ பாப்புலர் ஆச்சு. இது ஏன் இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு நீங்கள், இது ஏன் இப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஐஃபோன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் டச் ஸ்க்ரீன் ஃபோன்ஸ், அதாவது சோனி எரிக்சன் P900, 800, அதுக்கப்புறம் சோனி ஃபோன்ஸ், ஈவன் பழைய விண்டோஸ் ஃபோன்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது கூட ஒரு ஸ்டைலஸ் வரும். அந்த ஸ்டைலஸை வச்சு தான் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் டச் பண்ண முடியும், ஏதாவது பண்ண முடியும். உங்கள் ஃபிங்கர் வச்சு பண்ணிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்படி இருந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஐஃபோன் வந்து ஃபஸ்ட்டு வந்து மல்டி டச் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு ரிலீஸ் பண்ணாங்க ஒரு டச் ஸ்க்ரீன். அது என்ன அப்படின்னா உங்கள் ஹேண்டை வச்சு வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுவும் வந்து மல்டிபிள் ஹேண்ட்ஸ், அதாவது 2 ஃபிங்கர் வச்சு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் மார்க்கெட் வந்து எங்கே இருந்துச்சு தெரியல, ஆனால் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு போச்சு. $multi-billion, $trillion இண்டஸ்ட்ரி ஆச்சு. நிறைய என்ட்ரன்ஸ் வந்தாங்க, நிறைய ஃபோன்ஸ் வந்தாங்க, மேனுஃபேக்சர்ஸ் வந்தாங்க. ஸோ இட் பிகம் அ ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த டிவைஸ் வந்து இட் had a potential சேம் as that. அதே மாதிரி பொட்டென்ஷியல் வந்து இந்த டிவைஸ்க்கும் இருந்துச்சு. ஸோ இது என்ன அப்படி பண்ணும் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வந்து முக்கால்வாசி நீங்கள் உங்கள் ஃபோனில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபிங்கர்ஸ், மல்டிபிள் ஃபிங்கர்ஸ் வந்து அதை டச் பண்ணுறதுக்கு அது சென்சர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அந்த ஃபோனோட பேக்ரவுண்ட் டச் ஸ்க்ரீன் சென்சர்ஸ் வந்து நீங்கள் எந்தெந்த ஃபிங்கர்ஸ் நீங்கள் டச் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறீங்களா, லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கும். செகண்ட் வந்து நீங்கள் உங்கள் கையை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, இந்த டிவைஸ் மேலே வச்சிங்க அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு ஃபிங்கரோட மூவ்மெண்ட்டையும் தனியாக வந்து கிராஸ் பண்ணும். ஸோ அதாவது வந்து இது சும்மா வந்து ஒரு இதை வச்சு சும்மா மூவ் பண்ணுறது, லெஃப்ட்டில் உங்கள் பேஜ் ஸ்க்ரால் பண்ணுறது, சும்மா வரைகிறது, ஒரு ஃபிங்கரை வச்சு டச் ஸ்க்ரீன் நீங்கள் பழைய அந்த டிவைஸ் மாதிரி கிடையாது. இது நீங்கள் வந்து உங்களோட 5 ஃபிங்கர்ஸுமே நீங்கள் வச்சு ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ வந்து ஒரு நட்டு போல்ட்டு நீங்கள் திருவுறீங்க ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டில் அப்படின்னா நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா அது அங்கே அந்த வேலையை செய்யும். ஸோ இந்த மாதிரி வந்து இது ஒவ்வொரு ஃபிங்கரோட கெஸ்டர்ஸ், ஒவ்வொரு ஃபிங்கரோட மூவ்மெண்ட், இதை வந்து இது கிறிஸ்டல் கிளியராக வந்து கெட் பண்ணும். அதே சமயத்தில் இது திங் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 60 frames per second வரைக்கும் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த அளவுக்கு ஹவு ஃபாஸ்ட் இட் கேன் ஆக்சுவலி கிராப் டிஃப்ரெண்ட் மூவ்மெண்ட்ஸ். ஒரு மூவ்மெண்ட் இப்படி இருக்குது அப்படின்னா
அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ரெஸ்பான்சிவாக உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ இது வந்து ஒன் பாயிண்ட் வந்து இட் ஹேட் அ பொட்டென்ஷியல் டு ரீப்ளேஸ் டிப்பிக்கல் மவுஸ். உங்களோட ரெகுலர் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற மவுஸை ரீப்ளேஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இது வரப்போகுது அப்படின்ற மாதிரி இதுக்கு வந்து எக்கச்சக்க ஹைப் இருந்துச்சு. எக்கச்சக்க ஹேக்கட்ரானில் எல்லாத்துலையும் இதை பற்றி பேசிட்டுலாம் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா அடாப்டேஷன். இது வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணி எந்த இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ற அடாப்டேஷன் வந்து தேர் டிவைஸ் அண்ட் டிவைஸ் மேனுஃபேக்சரிங்கும் அதேமாதிரி சேல்ஸும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபார் பிலோ த கரண்ட் ட்ரெண்ட் ஃபோர்காஸ்ட். அவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்டே என்ன சொன்னாங்களோ அதை விட ரொம்ப கம்மியாக தான் டிவைஸ் ஆக்சுவலாக சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ப்ரைமரியாக வந்து இது வந்து நிறைய ரீட்டைல் இண்டஸ்ட்ரி நிறைய இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாலுக்கு போகிறீங்க இல்லை ஒரு துணி கடைக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ஸ்க்ரீன்ஸை டச் பண்ணாமல் நீங்கள் கையிலே அப்படியே வேவ் பண்ணி புதுசாக மாடல்ஸ் பார்க்குறது, அதை எடுத்து நீங்கள் வந்து உங்களோட ஃபோனுக்குள்ளார நீங்கள் போட்டுக்கிறது, அதுமாதிரி நிறைய விஷயம் வந்து தே தாட் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் இட். பட் எல்லாமே வந்து நிறைய பாட்டில் நெக்ஸ் இருந்துச்சு, நிறைய ப்ராக்டிகல் சினாரியோ இருந்துச்சு. ஈவன் இது நீங்கள் ஒரு பேசிக் மவுஸாக யூஸ் பண்ணுறதுக்கான இஷ்யூஸ் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிலிட்டி இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கான சாஃப்ட்வேர்ஸும் கொடுத்துருந்தாங்க, டிரைவர்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நீங்கள் ஒரு மவுஸ் கூட இதை பேரலாக யூஸ் பண்ண முடியாது. ஈவன் இது ஆக்சுவலி ஒரு மவுஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இது ஒரு கன்சியூமர் செக்மெண்ட்டுக்கு அட்ராக்டிவாக இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் இதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில 3D மவுசஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிப்பிக்கல் மவுஸ் டிசைனோட ஸ்டாண்டர்டாக இல்லாமல் வேறு டிசைன் இருந்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயிலான ஒரு ரீசன் வந்து கன்சியூமர் மார்க்கெட்டுக்கு அது அப்பீலிங்காக இல்லாதது அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸு, ரீட்டைல் ஸ்டோர்ஸு, ஜுவல்லரிஸு, ஸோ இதுமாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் இன்ஜினியரிங் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் இட் வுட் ஹவ் பீன் எ ரியலி டீல் பிரேக்கர். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தே ஒர்க்கிங் இன் தட் லைன்ஸ். ஸோ அதாவது கன்சியூமர் கிளைண்ட்ஸை விட்டுட்டு வந்து பிஸ்னஸ் கிளைண்ட்ஸ் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கன்சியூமர் கிளைண்ட்ஸில் இன்னும் இது வந்து அவ்வளோ இது இல்லை. அண்ட் இந்த டிவைஸ் இப்போ வந்து அவ்வளோவா பாப்புலர் கிடையாது. அண்ட் ஸோ இட்ஸ் அரௌண்ட் 2013 இந்த கம்பெனி லீப் மோஷன்ற கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தட்ஸ் த சார்ட் ஆஃப் லைக் அ லிட்டில் ஸ்டோரி ஆஃப் திஸ் ஒன். ஸோ இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து இதை வச்சு நான் சின்ன ரோபோட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு சின்ன ரோவர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து இந்த டிவைஸ் வச்சு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அதை மூவ் பண்ண சொல்லலாம், அதை ஸ்டாப் பண்ண சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாமே ஹேண்ட் கெஸ்டர்ஸ் அதை பேஸ் பண்ணி அங்கே வந்து கமாண்ட்ஸ் இந்த ரோபோட்ஸ்க்கு போகும். ஸோ இட் இஸ் அ கூல் டிவைஸ். ஆக்சுவலி இதை நான் வச்சு ஒர்க் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் அ ரியலி கூல் டிவைஸ். ஸோ இஃப் யூஆர் அ டெவலப்பர் அப்படின்னா எப்பவுமே வந்து இந்தமாரி புதுசாக ஒரு டிவைஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து இது வந்து நீங்கள் ஏன்னா இது இட்ஸ் நாட் ஃபர்ஸ்ட் டெவலப்பர் கிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் கிடச்சிது அப்படின்னா இந்தமாதிரி டிவைஸ்லாம் ஆர்டர் பண்ணி இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் லேர்ன் பண்ணுற விஷயம் வந்து உங்கள் லைஃப் லாங் வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த இப்போ நான் சொல்ல கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து இட் டீச்சர்ஸ் யூ ஸோ மச். ஒரு ஃபர்ம்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து ஏன்னா நிறைய விஷயத்த வந்து அது டெவலப்பர் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ப்ரீ ரிலீஸ் ப்ராடக்ட்ஸ் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளிச்சஸ் இருக்கும், பக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் அந்த ஒரு எண்ட் ரிசல்ட் நீங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஃபீலிங் வந்து இட் இஸ் சூப்பர். அதே சமயத்தில் வந்து நீங்கள் அமௌண்ட் ஆஃப் திங்ஸ் தட் யூ லேர்ன் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸோ மச். ஏன்னா இது வந்து நான் இன்டெகிரேட் பண்ணி ஆட்டோகேடில் டிராயிங் வரைஞ்சிருக்கேன், 3D மாடல் வரைஞ்சிருக்கேன். இதை இன்டெகிரேட் பண்ணி ரோபோட்டிக்ஸில் சின்ன ரோபோட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து த அமௌண்ட் ஆஃப் திங்ஸ் தட் யூ கேன் லேர்ன் இருக்கிறதுல வந்து இட்ஸ் ஸோ குட். ஸோ அதனால் வந்து இந்தமாதிரி குட்டி டிவைசஸ் வந்து அப்பப்போ மார்க்கெட்டில் வரும், ஏதாவது புதுசாக யாராவது கண்டுபிடிச்சது வரும். ஸோ அது வந்து ஒரு $50 $100 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். ஸோ அதுமாரி வாங்கி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். யூ கேன் லேர்ன் அ லாட். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். அண்ட் தேங்க்ஸ் ஆல் ஃபார் யுவர் கைண்ட் கமெண்ட்ஸ். நம்ம உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வீடியோஸ் இருந்துச்சுன்னா வில் டூ தட். தேங்க்ஸ் கைஸ்.